தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பொழுது நாம் எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, புணர்ச்சி விதிகள். அதன் அடிப்படையில் வகுப்பு வாரியாக புதிய பாடத்திட்டத்திலும் சரி, சமச்சீர் புத்தகத்திலும் சரி கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விதிகள் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ கொஞ்சம் இந்த லோயர் கிளாஸஸ்லாம் பார்க்க பார்க்க ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் இல்லையா? இப்போ ஒரு வார்த்தையை நாம் பார்க்குறோம் அப்படின்னா, பார்த்த உடனே அதில் என்ன விதிகள் பயன்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த பகுதியை நாம் முழுமையாக படிக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயமானது ஒன்றே ஒன்று தான். ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கணும் இல்லையா? விதிகளுக்கு இந்த வார்த்தை இல்லை, இந்த வார்த்தைகளுக்கு தான் விதிகள். சரியா? அப்போ விதிகளை படிச்சுட்டு அதை கொண்டு வந்து இங்கே சேர்த்தெழுதுகளை இந்த வார்த்தைகளில் வந்து திணிச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த பகுதியில் நமக்கு ஒரு தெளிவு தேவை. அந்த பகுதியில் தெளிவு தேவை அப்படின்னா, நம்ம யாரை நண்பனாக்கணும் அப்படின்னா, புத்தகத்தை ஒரு மிகச்சிறந்த நண்பனாக்கிக்கணும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஸோ அப்படி ஒரு தெளிவு இருக்கையில், ஒரு வார்த்தையை பார்த்த உடனே அது புத்தகத்தில் எந்த செய்யுள்லேருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு புரிதல் வரணும். அப்போ தான் நம்ம பதில் சரியாக எழுத முடியும். ஏன்னா ஒரு வார்த்தை அப்படின்றது இரு பொருள் தரக்கூடியதாக தாராளமாக இருக்கலாம். அதே நேரத்தில் அந்த செய்யுள்ள அந்த வார்த்தை என்ன பொருள்பட இடம்பெற்றுச்சோ அதன் அடிப்படையில் தான் பிரித்தெழுதுகளையுமே நமக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த வகையில் புத்தகத்தில் இது எங்கெங்கே இருக்குது அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு தேவை. அப்போ அதுக்கு போட்டு நாம் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தைகளை பார்க்கும்போதே நாம் ரொம்ப சுலபமாக அடையாளப்படுத்திடலாம். இது இந்த பகுதியில் பார்த்துருக்குறோம், இது இந்த இடத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அப்படின்னு. சரிங்களா? ஸோ அப்போ நிறைய விதிகளும் நாம் படிச்சிருக்கிறோம். சரிங்களா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு படிச்சிருக்கிறோம். உடம்படுமை அப்படின்ற அடிப்படையில் ஐவலியவும் ஏனைய உயிர்வழிவவும் ஏமுன் இவ்வுரிமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் அப்படின்னு படிக்கிறோம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். இப்படி 6 அடிப்படையான விதிகள் தான். சரியா? அப்போ நிறைய விதிகள் கொடுத்துருந்தாலும் பெரும்பாலும் 6 அடிப்படையான விதிகளின் அடிப்படையில் தான் பெரும்பாலான வார்த்தைகள் அப்படின்றது இங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். அது கடந்து பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்றத நாம் தனித்து பார்த்தோம். முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தை கூட என்னது? பண்பு தான். எதை குறிக்குது? அதனுடைய செம்மை அப்படின்ற பண்பை குறிக்குது இல்லையா? அப்போ பண்பு அப்படின்றது நிறத்தை குறிக்குது. இந்த இடத்துல நிறத்தை தவிர்த்து எதெல்லாம் குறிக்கலாம் அப்படின்னு நாம் படிச்சிருப்போம். நிறம், சுவை, அளவு, வடிவம் அப்படின்னு படிச்சிருப்போம். வட்டத்தொட்டி அப்படின்னாலும் என்னது? பண்பு பெயர் தான். அப்போ அந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் விதிகள்னு ஒரு 8 வகையான விதிகள் நாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஈறுபோதல், இடையுகரம் ஐயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்றிரட்டல், முன்னின்ற மெய்திரிதல், இனமிகள், இணையவும் பண்பிற்கியல்பே அப்படின்னு நாம் வகைப்படுத்தி படிச்சிருப்போம். அதற்குண்டான எடுத்துக்காட்டுகளும் நாம் பார்த்துக்கிட்டே தான் வர்றோம். இப்போ இந்த வகுப்பில் அந்த வகையில் 12ஆம் வகுப்பில் எந்தெந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குது, அதனுடைய அழகியல் என்ன அப்படின்றத தான் நாம் பார்க்க போகிறோம். சரியா? முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? செம்பருதி இல்லையா? செம்மை கூட்டல் பருதி அப்படின்னு இருக்குது. ஈறுபோதல் அப்படின்ற விதிப்படி நமக்கு மை விகுதி கெட்டு இணையவும் பண்பிற்கு இயல்பே எனும் விதிப்படி செம்பருதி அப்படின்ற வார்த்தை கிடச்சிருச்சு. வானம் கூட்டல் எல்லாம் வானமெல்லாம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி இல்லையா? உன்னை கூட்டல் அல்லால் உன்னை அல்லால் எகரம் வந்துருச்சு. எகரம் எப்படி வந்துருச்சு? நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து எனக்கு என்னவா இருந்துச்சு? ஐயா இருந்துச்சு இல்லையா? ஐவழி எவ்வும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எனக்கு எகரம் உடம்படுமையாக இந்த இடத்துல தோன்றி உன்னை அல்லால் அப்படின்னு வந்துருச்சு. இதே உன்னையே எனக்கு வார்த்தை எப்படியும் வரலாம், உனை அல்லால் அப்படின்னு எனக்கு இடம்பெற்றிருக்கு இல்லையா? அப்போ அதையுமே நாம் பார்த்து வச்சுக்கணும். அதை என்ன சொல்லுவாங்க? உன்னை அப்படின்ற வார்த்தை உனை அப்படின்னு இடம்பெறுது அப்படின்னா அதை இடைக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்குரிய எடுத்துக்காட்டுகளும் நாம் பார்ப்போம். சரியா? ஸோ அடுத்த சொல் பாருங்கள். செம்மை கூட்டல் தமிழே வார்த்தைகள் நாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? செந்தமிழே ஈறுபோதல் அப்படின்ற விதிப்படி எனக்கு என்ன ஆயிடுச்சு? மை விகுதியானது கெட்டுருச்சு. மகரம் எனக்கு மவ்வீறு ஒற்றலியும் உயிரீறு ஒப்பவும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த மகர
மெய்யானது எனக்கு கெட்டுருச்சு. அதனுடைய இன எழுத்தான அதாவது தகரத்தினுடைய இன எழுத்தான இந்து அப்படின்றது எனக்கு வந்துருச்சு. செந்தமிழ் அப்படின்றத எப்படி நம்ம பிரிக்கும்? செம்மை கூட்டல் தமிழ். ஆங்கவற்றுள் அப்படின்றத ஆங்கு கூற்றல் அவற்றுள். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற விதிப்படி ஆங்கு கூட்டல் அவற்றுள்னு மாறும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி ஆங்கவற்றுள் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? தனி கூட்டல் ஆளி தனியாளி. உடம்படுமை ஏன் வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இங்கே ஈற்றெழுத்து என்னவா இருக்குது? இகரமாக இருக்குது. வெம்மை கூட்டல் கதிர் வெங்கதிர். மேலே நாம் செந்தமிழ் பார்த்தோம் இல்லையா? அதே இதுதான். இனம் கூட்டல் நிறை இன நிறை. புதுமை கூட்டல் பெயல் புதுப்பெயல். அருமை கூட்டல் காணம் அருங்கானம். சுடர் கூட்டல் ஆளி சுடராளி அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்குது. சுடர் கூட்டல் ஒளி சுடரொளி. அடிப்படையான விதி தான் இல்லையா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மெய்யை சொல்கிறாங்க இல்லையா? உள் குற்றல் ஒன்று உள்ளொன்று. ஒருமையுடன். பூ குட்டல் பாவாய் பூம்பாவாய். இது இடத்தை பொறுத்து மாறும். பூ இப்பவும் வரலாம் இல்லையா? சரிங்களா? ஸோ இடத்தை பொறுத்து மாறும். அப்போ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல். தலை கூட்டல் கோள் தலைக்கோள். நம்ம அந்த மேடை அமைப்பில் அந்த தலைக்கோள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா? முன் கூட்டல் உடை முன்னுடை. 12ஆம் வகுப்பு பொறுத்த மட்டும் நமக்கு ரொம்ப குறைவான சொற்கள் தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஏழை கூட்டல் என ஏழை என. நன்மை கூட்டல் மொழி நன்மொழி. உரண் கூட்டல் உடை உரனுடை அப்படின்றது தான். அப்போ புதிய பாடத்திட்டத்தில் ரொம்ப அடிப்படையான வார்த்தைகள் தான் நமக்கு இருக்குது. ரொம்ப கடினமான வார்த்தைகள் அப்படின்னு அதை அடையாளப்படுத்தி சொல்கிற அளவுக்கு இல்லை. அதே 12ஆம் வகுப்பு சமச்சீர் பாடத்திட்டத்தில் என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். விழிப்பு கூட்டல் உணர்வு. என்னது? விழிப்புணர்வு அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு விதிகள் எழுதுனா அந்த உகரம் கெட்டு அப்படியே இயல்பாக இணைஞ்சிருச்சு அப்படின்னு எழுத முடியாது இல்லையா? உயிர் வர்றதுனால இந்த உகரம் கெட்டுருச்சு. அப்போ விழி 2 இப்பு சரியா? கூட்டல் உணர்வு அப்படின்னு தான் மாறும் முதல் விதிப்படி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி தான் நமக்கு என்னன்னு மாறுது? விழிப்புணர்வு அப்படின்னு மாறுது. சரி, இதே சொல்ல கொஞ்சம் மாற்றி எப்படி எழுதலாம்? விழி கூட்டல் உணர்வு அப்படின்னு எழுதுகிறேன். இது எப்படி மாறும்? இங்கே இகரம் வந்திருக்கு. வருமொழியில் முதல் எழுத்து உகரம் உயிரெழுத்து இருக்குது. அதனால் எனக்கு எகரம் உடம்படுமையாக தோன்றும் இந்த இடத்துல. அதனால் எனக்கு என்ன தோன்றுது? விழியுணர்வு அப்படின்னு நமக்கு மாறும். மனிதாபிமானம் நமக்கு எப்படி பிரியுது? மனிதம் கூட்டல் அபிமானம். ரொம்ப அழகான வார்த்தை. செழுங்கனி தீஞ்சுவை. சரியா? இப்போ செழுங்கனி தீஞ்சுவை அப்படின்றது என்ன பெயர் தான்? பண்பு பெயர் தான் இல்லையா? பண்பை குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைவு கிரிக்கெட்டு இங்கு அப்படின்ற இன எழுத்து தோன்றுது. செழுங்கனி தீஞ்சுவை அப்படின்றது இந்த மகர மையானது கெற்று இதனுடைய இனமான இஞ்சு அப்படின்ற வார்த்தை நமக்கு தோன்றிடுது. செழுங்கனி தீஞ்சுவை அப்படின்னு நமக்கு வார்த்தை கிடைக்கும். நீ கூட்டல் ஐ நின்னை. நீ கூட்டல் அது நினது. குறுகும் கூட்டல் உண்டு குறுகும் உண்டு. இந்த வார்த்தைகள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லையா? வள்ளுருவம் அப்படின்லாம் நிறைய எடுத்துக்காட்டு பார்த்துருக்குறோம். வன்மை கூட்டல் உயிர் வள்ளுயிர். வெம்மை கூட்டல் நீர் வெந்நீர். வெம்மைக்கு எதிர்ச்சொல் என்ன எழுதுவோம்? தன்மை அப்படின்னு எழுதுவோம். சரியா? 3 சொல்லியின் என்னது? குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். தன் பெயல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அரைந்து கூட்டல் அரைந்து அரைந்தரைந்து அப்படின்றது. 5 கூட்டல் ஐந்தாய் ஐயைந்தாய். எம் கூட்டல் தாய் எந்தாய். வெம்மை கூட்டல் சுடர் வெஞ்சுடர். அப்போ புதிய வார்த்தைகள்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் இன் அரும்பொழில். கலர் கூட்டல் அன்பு கலர்க்கு அன்பு. ஸோ இதே வார்த்தை நாம் ஏற்கனவே வேறு மாதிரி பார்த்துருக்குறோம். கலர்கால் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? கலர்கால் நமக்கு எப்படி பிரியும்? கலல் லகரம் ரகரமாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கலல் கூட்டல் கால் ஒரு அணிகலனை குறிக்கக்கூடியது இல்லையா? இந்த இடத்துல கலர்க்கு கூட்டல் அன்பு கலர்கன்பு. பச்சுன் அப்படின்ற வார்த்தை பசுமை கூட்டல்
ஊன். ஊன் அப்படின்ற வார்த்தை நம்ம எங்கே பயன்படுத்தியிருக்கிறோம்? ஊன் உடம்பு அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுதான் பெருமை கூட்டல் அன் பெரியன். ஏற்கனவே எடுத்துக்காட்டிலே பார்த்தது தான். சில குட்டல் நாள் சின்னாள், தென் குட்டல் திசை தென் திசை, பரி குட்டல் தியாகம் பரித்தியாகம், வெந்து குட்டல் உவர்ந்து வெந்துவர்ந்து, பொருட்டு குட்டல் அன்று பொருட்டன்று, பெருமை மறுபடியும் நமக்கு என்னது வந்திருக்குது? பண்பு பெயர் வந்திருக்குது. மை விகுதி கற்றும் இதனுடைய இணை எழுத்து தோன்றுது. எனவே அது பெருங்களிறு. இதே களிறு அப்படின்ற வார்த்தை நிலைமொழியில் வந்திருந்தால் நமக்கு என்ன ஆயிருக்கும்? களிற்று அப்படின்னு மாறி இருக்கும் இல்லையா? ஸோ அதற்குரிய எடுத்துக்காட்டும் நமக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. யான் இதெல்லாம் என்னது? இலக்கணத்தில் நாம் தன்மை முன்னிலை படர்க்க இடம் படிக்கும்போது நாம் படிச்சிருப்போம். யான் கூட்டல் கு எனக்கு, யான் கூட்டல் ஆள் என்னால், வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி நமக்கு எப்படி மாறுது? வெவ்விருப்பாணி. இரும்பு அப்படின்றது எனக்கு எப்படி மாறிடுச்சு? இருப்பு. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம், செம்பு கூட்டல் பட்டயம் செப்பு பட்டயம். இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதே மாதிரி தான். நன்கு கூட்டல் அணியர் நன்கணியர், பசுமை கூட்டலினை நிறைய தடவை பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ பாசிலை. சிறுமை கூட்டல் ஓடை சிற்றோடை, அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி அஞ்சிலோதி. அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வியாக இது இருக்குது. பசுமை கூட்டல் நினம் பைந்தினம், சேரி கூட்டல் ஆயின் சேரியாயின், நீ கூட்டல் அதை நீ எதை. ஏன்? ஈற்றெழுத்து ஈகாரமாக இருக்குது, அதனால உடம்படுமையாக எகரம் தோன்றிடுச்சு. ஒன்றே கூட்டல் எண்ணின் ஒன்றே எண்ணின், கருத்தோடு கூட்டல் இசைத்த கருத்தோடு இசைத்த. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி களிறு கூட்டல் யானை நமக்கு என்னாகும்? டகரமும் சரி ரகரமும் சரி ஒற்று இரட்டித்து வரும். அதன் அடிப்படையில் களிற்று யானை அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்குது இல்லையா? டகரம்னா நாடு கூட்டல் பற்று நமக்கு எப்படி கிடைக்கும்? நாட்டுப்பற்று அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஆறு கூட்டல் பாலம் ஆற்று பாலம் அப்படின்னு படிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான். செலவு கூட்டல் அளித்தான் செலவழித்தான், கோடு கூட்டல் அன்ன கோடன்ன. ஏற்கனவே பார்த்தது தான். ஆறு கூட்டல் கரை முரடு கூட்டல் காலையெல்லாம் நிறைய தடவை நாம் இலக்கணம் எக்ஸ்பிளனேஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க இல்லையா? களிறு கூட்டல் மறுப்பு களிற்று மறுப்பு, இனம் கூட்டல் மணி இனமணி, வேல் கூட்டல் காலை லகரம் எனக்கு என்னவா மாதிரி இருக்குது? பல் கூட்டல் பொடி பற்பொடிங்கிறோம்ல, அதே இதுதான் வேர்காலை. திரை கவுள் கூட்டல் பயனில் திரை கவுட்பயனில், நாட்கள் எப்படி மாறும்? நாட்கள் அப்படின்னு மாறும் இல்லையா? நெருங்கு கூட்டல் வடு நெருங்கு வடு, செருக்கு கூட்டல் எழ செருக்கெழ, விண் கூட்டல் இடி விண் இடி, இருமை கூட்டல் சிரம் இருஞ்சிரம் அப்படின்னு மாறும். தீ கூட்டல் தாவும் தீத்தாவும், கண் கூட்டல் உடையார் கண்ணுடையார், பெண் கூட்டல் அரசு பெண் அரசு, செத்து கூட்டல் ஒளியும் உயிர்வரின் உக்குரல் வெய்விட்டோடும் எனும் விதிப்படி இதுவுமே இத்தா மாறும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி செத்தொழியும் அப்படின்னு மாறுது. கல் கூட்டல் கோடி கற்கோடி, மதி கூட்டல் எரிந்து மதி எரிந்து, பெருமை கூட்டல் தெய்வம் பெருந்தெய்வம், தென்கரை கருஞ்சிகரம், தமிழில் கூட்டல் இலா தமிழில் இலா. என்னது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி. முன்கூட்டல் அரண் முன்னருண். இப்படி அடிப்படையான வார்த்தைகள் தான் நமக்கு இந்த பகுதி ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. தன் கூட்டல் சூழ கொஞ்சம் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? திரிதல் விகாரம் வந்திருக்கு இல்லையா? நகரம் நமக்கு எப்படி மாறி இருக்குது? ரகரமாக மாறி இருக்குது. தற்சூழ தற்புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான். கடுமை கூட்டல் பகை கடும் வகை, வான் கூட்டல் ஆளும் வானாலும், திருந்து கூட்டல் அவை திருந்தவை, மூன்று கூட்டல் குடை முக்குடை, எண்ணு பெயர்களில் வரக்கூடியது இல்லையா? அப்போ மூன்று கூட்டல் கனியை நம்ம எப்படி எழுதுவோம்? முக்கணி அப்படின்னு தான் எழுதுவோம். அப்போ எண்கள் அடிப்படையில் வர்றதெல்லாமே கொஞ்சம் தெளிவுபட பார்த்து வச்சுக்கணும். பாருங்கள், 10 கூட்டல் 10 நமக்கு எப்படி வருது? 10. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை, தன்மை கூட்டல் துளி தண்டுளி. தன்மைனா என்னது? நமக்கு குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். பசுமை கூட்டல் துளவோன் நமக்கு எப்படி கிடைக்குது? பைந்துளவோன் அப்படின்ற வார்த்தைகளாக கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது என்னென்னா, சில பயிற்சி வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த பயிற்சியில் நமக்கு
பெரும்பாலும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இடம்பெற்றிருக்கு. அது கடந்து இந்த 6ஆம் வகுப்பிலிருந்து புதிய பாடத்திட்டத்திலும் சரி, சமச்சீர் பாட புத்தக திட்டத்திலும் சரி எந்தெந்த மாதிரியான வார்த்தைகள் கொடுத்துருக்குறோமோ அதுதான் இந்த பகுதியில் கேள்விகளாக இடம்பெற்றிருக்கு. அப்போ அதையுமே ஒரு தடவை தெளிவுபட ரீட் பண்ணிடணும். ஸோ இந்த பகுதியை பொறுத்த மட்டுக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படையாக என்னென்ன விதிகள் இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு புரிதல் நமக்கு தேவை. கேள்விகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு சொல் கொடுத்து அதில் எந்தெந்த விதிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா கொடுத்து எந்த விதிகள் இடம் பெறலை அப்படின்றத கேட்கலாம். அதே நேரத்தில் எல்லா சொற்களுமே விதிகளின் அடிப்படையில் தான் புணர்ந்திருக்கணும் அப்படின்ற அவசியம் நிச்சயமாக கிடையாது. சரியா? சில சொற்கள் அதனுடைய அர்த்தத்தின் அடிப்படையிலும் சேர்த்து எழுதியிருப்பாங்க நிச்சயமாக. சரிங்களா? அப்படிப்பட்ட எடுத்துக்காட்டு வார்த்தைகளும் நம்மளுடைய தமிழ் புத்தகத்தில் உண்டு. அப்போ இந்த விதிகள் கடந்து அதனால தான் மறுபடி சொல்கிறது. இந்த பகுதியை ஒரு தடவை வாசிச்சிட்டோம் அப்படின்னா புத்தகத்தில் எந்த பகுதியில் இருக்குது, இது எந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதற்கப்புறம் விதிகளை கொண்டு வந்து அந்த வார்த்தைகள் மேலே பொருத்தி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்போ போட்டு இந்த இடத்த மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு எல்லளவும் தேவையே இல்லை, அவசியப்படாது. முதல்ல இருந்து ஒரு தடவை ரீட் பண்ணிடுறோம். சரியா? தெளிவுபட வாசிச்சிடுறோம். ஒரு 2-3 தடவை வாசிக்கும் பொழுது நமக்கே அதை பற்றின ஒரு ஐடியா கிடச்சிரும். வார்த்தைகள் நேரடியாக பிரித்ததுக சேர்த்தது அப்படின்ற கேள்விகளாக இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் பதிலளிக்கிறதுக்கு அதுவே போதுமானது. அது கடந்து விதிகள் பற்றிய கேள்விகளுக்கும் பதிலளிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா 6 அடிப்படை விதிகள் பார்த்தோம். அது கடந்து பண்பு பெயரில் ஒரு 8 விதிகள் பார்த்தோம். மற்ற விதிகளையும் நாம் படித்து வச்சுக்கணும். ஆனால் புத்தக அளவில் பார்த்துருக்கும் போது பிரதானமாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய விதிகள் அப்படின்றது இது மட்டும்தான். சரிங்களா? அப்போ இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருந்தாலே போதும். கேள்விகள் அப்படின்ற அடிப்படையில் எது நம்ம நோக்கி வந்தாலும் அதற்கான பதிலை கொடுத்துடலாம் அப்படின்றது தான். நல்ல தலைப்பில் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.